பேரண்ட்ஸோட பொறுப்பு இருக்கா? இல்லை, அவேர்னஸ் வீடியோ எவ்வளோ போட்டாலும் நம்ம அவங்க வீட்டில் சொல்லி பிள்ளைங்களை வந்து வளர்க்கணும். ஸோ அவங்க பேரண்ட்ஸ் வீட்டில் சொல்லி அவங்க வந்து பேரண்ட்ஸ் சொல்கிற பேச்சு கேட்டு, இப்போ அவேர்னஸ் எவ்வளோ வீடியோ போட்டாலுமே யாரும் சும்மா ஒரு வீடியோவாக பார்த்துட்டு போயிடக்கூடாது. ஸோ பேரண்ட்ஸ் அதை பார்த்தாங்கன்னா பேரண்ட்ஸ் கண்டிப்பாக அவங்க சொல்லணும், அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லணும், அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சொல்லணும். ஸோ அந்த மாதிரி பிள்ளைங்களை சொல்லி கொடுத்து வளர்க்கும் போது தான் அவங்க வந்து அந்த மாதிரி வண்டி ஓட்ட மாட்டாங்க. ஸ்பீடை ஓட்டுற விஷயமும் இருக்காது, ஸ்பீடை போட அவசியம் இல்லை. அப்படி ஸ்பீடை போட்டீங்கன்னா அது ஓட்டணுமா நீங்கள் ட்ராக்ல போய் ஓட்டலாம். அதுக்கு நீங்கள் ரேஸ் ஓட்டணும் அப்படின்னா ட்ராக்ல போய் நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னா ட்ராக்ல நீங்கள் எவ்வளோ ஸ்பீடாக ஓட்டிக்கலாம். அதுக்கு சேஃப்டி இன்ஜஸ், ஜெர்கின், ட்ரெஸ் எல்லாமே சூட் எல்லாமே கொடுப்பாங்க. இல்லை, இன்னைக்கு யூடியூபர்ஸில் வரல, இப்போ டிடிஎஃப் வாசனில் ஆரம்பிச்சு எல்லாருமே வந்து பைக் ஓட்டுறது ஒரு கெத்து, பைக் ஓட்டினா போதும் லைஃப் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி, பைக் ஓட்டினா எனக்கு வேற மாதிரியான ஒரு த்ரில்லு கிடைக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு பசங்க என்ஜாய் பண்ணுறாங்களா? அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அந்த த்ரில்லு எங்கள் லைஃப்பில் எங்கள் ப்ரொஃபஷனலாக நாங்கள் ஒரு பைக்கு ஜம்ப் பண்ணுறோம், ஸ்பீடு எங்களுக்கு பெர்மிஷன் தராங்க.